ஹே ஐஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, த சோர்ஸ்ங்கிற ஒரு படத்த தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படம்னு ஒண்ணு இருந்தா, கதைன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ வர படத்துக்குலாம் கதை இருக்குதா இல்லையங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது நமக்கு. இப்படி ஒரு கதையோட ஒரு பயங்கரமான படத்த தான் கொண்டு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி தண்ணி குடிச்சாங்க, எப்படி கட்டுப்பாடா இருந்தாங்க, ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணாங்கிறது நமக்கு இப்போ பார்க்கணும்னு தோணும்ல. அப்படி ஒரு கதையோட இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமா ஆணும் பொண்ணும் 2 பேருமே இந்த படத்தை பார்க்கணும். நமக்கு இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் வேணாம், டைரக்டா உள்ளே போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான வில்லேஜை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்கிறதான் காமிக்கிறாங்க. அதுல அந்த கிராமத்து கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்க எல்லாருமே வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக மலை மேல வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு சுத்தி உள்ள அம்மா மாருக வயசானவங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த குழந்தைய வந்து பெத்தெடுக்கிறாங்க. அதையுமே காமிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கிடையாது. அதனால அந்த அம்மா மாருக பாட்டி மாருக தான் வந்து பெத்தெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெத்தெடுத்தாங்க. இப்ப அப்படி இங்கே பார்த்தோம்னா தண்ணி பிடிக்க போனாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவங்களுக்கு அந்த தண்ணியே பார்த்தது இல்ல போல. அந்த தண்ணியை பார்த்ததுமே அந்த தண்ணியில செம்மையா ஜாலியா சந்தோஷமா விளாண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணிக்குமே வந்து அவ்வளவு ஒரு தட்டுப்பாடா இருக்குது. இப்படியே சந்தோஷமா விளாண்டுட்டு சரி வாங்கடி நம்ம வீட்டுக்கு போலாம், தண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு 2 வாளியில தண்ணியை பிடிச்சி தோள்பட்டையில வச்சு அப்படியே எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தி வந்து பிரெக்னண்டா இருக்கா. அவளுமே அந்த டயத்துல கல்லு சரிக்க விட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுமே கால்ல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருது. அபாசான ஆயிடுச்சா என்னங்கிறதும் தெரியல. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த குழந்தையுமே வச்சு சுத்தி எல்லாருமே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு கிராமத்துல குழந்தை பிறந்தாலே பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, அது ஆம்பளை குழந்தையா பிறந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இப்ப பிறந்துக்கிற குழந்தையுமே வந்து ஒரு ஆண் குழந்தை தான். அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப தண்ணி எடுக்க போனாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களுமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கூட்டத்துல ஒருத்தி நிக்கிறாங்க பாத்தீங்களா, இவ பேர் தான் லைலா. அதாவது நம்ம படத்தோட ஹீரோயினியே இவ தான். ஒரு தண்ணி பிரச்சனைக்காண்டி நம்ம ஹீரோயினி வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை முறியடிச்சாலா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய தட்டுல மொத்த சாப்பாடையும் போட்டு எல்லாருமே சுத்தி சாப்பிட உட்காந்துருக்காங்களா. இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினியோட ஃபேமிலி தான். அதுல நம்ம ஹீரோயினி லைலாவுமே ரொம்பவுமே சோகமா அப்படியே அமைதியா சாப்பிடாமே இருக்கா. இதை பார்த்து அவங்க மாமனார் இருக்காங்களா, அவங்களுமே வந்து என்ன லைலா அமைதியா இருக்க, இது என்ன கருமதி சாப்பாடா, சாப்பாடு தானே ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மாமா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அமைதியா இருக்கா. இதை பார்த்தா இவளோட மாமியார் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே ரொம்பவுமே வெறுப்பு தட்டிட்டு, இவ கூட இருக்கிறதே இப்படிதான் இருக்குது, வாங்க எல்லாரும் எழுந்து வீட்டுக்குள்ள போவோம், இந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் ஒண்ணுதான் சாப்பிடலாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு எழுந்து போயிடுறா. இந்த படத்துல ஃபுல்லாவுமே பார்க்கும்போது இந்த மாமியார்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவளை பார்க்கும்போது நமக்கே வெறுப்பா வரும். கட்டை எடுத்து மண்டையிலே போட்டு கொண்டுலாம் போல இருக்கும். இந்த படத்தை பார்க்க போறீங்களா, இதுக்கப்புறம் புரியும் என்னென்ன பண்ணுவாங்கிறது. இப்போ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினி லைலா இருக்கா பாத்தீங்களா, இவளும் இவளுக்கு ஹஸ்பண்ட் இருப்பா பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே அப்படியே ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியுமே இன்னைக்கு வேணாம் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ எதுக்கு இப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கிராமத்தை பொறுத்தளவு ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும்தான், உடலுறவுக்கு மட்டும்தான், அதே மாதிரி சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும்தான், நீங்க தான் வேலை செய்யணும் இப்படிங்கிற மாதிரி தான் அந்த கிராமத்துல இருக்குது. முக்கியமா நைட் ஆனா டெய்லியும் உடலுறவு வச்சுக்கணும், இந்த இது மட்டும்தான் அங்க உள்ள ஆம்பளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியுது. இதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயினியுமே வந்து வேணான்னு சொல்றான். ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் இருக்கல்ல, அவன் வந்து அந்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயினிக்கு முக்கியமா 100% சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் லாஸ்ட் வரைக்கும். நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேர் செமி. இப்படி அடுத்த நாள்னு பார்த்தோம்னா அந்த கிராமத்தோட பொண்ணுங்களா இருக்கட்டும், அம்மாமார்களா இருக்கட்டும், பாட்டிமார்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியுமே எழுந்து, இங்க பாருங்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வந்து குழந்தை பெக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், உடலுறவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நம்ம தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன் இவ்வளோ பெரிய மலை மேல நம்ம தான் போயிட்டு டெய்லியும் தண்ணி எடுத்து வந்துகிட்டு இருக்கோம், அதை நம்ம மாத்தணும், நம்ம வீட்டு ஆம்பளையிலும் போயிட்டு தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை பார்த்த நம்ம ஹீரோனியோட மாமியார் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே வந்துட்டு, இங்க பாரு நீ நினைக்கிறதெல்லாம் மாத்த முடியாது, இது காலங்காலமா வந்துகிட்டு இருக்குது, இங்க பொம்பளைங்க தான் தண்ணி எடுக்கணும், ஆம்பளை ஆளுகளை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட நம்ம ஹீரோயினியுமே அப்படி எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல வீட்டு ஆம்பளைங்க எல்லாரும் வந்து போருக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க, அதனால வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம், சமைச்சு கொடுத்தோம், அவங்க கூட உடலுறவு வச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க இந்த வீட்டு ஆம்பளைங்க, டீ கடை கிட்ட வெட்டியா உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க அப்படி உட்கார்றதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருமே இவ பேசுறத கேட்கற மாதிரியே கிடையாது. எல்லாருமே நம்ம ஹீரோயினியை திட்டிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க, அவ சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. அப்போ ஒரு கிளவியுமே எழுந்து வந்து, இங்க பாருங்க எல்லாரும் சிரிக்கிறதுக்கு இவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கல, அவ சொல்றது கரெக்ட் தான், அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்குது, இங்க எல்லாருமே வேலையை வந்து பகிர்ந்து பார்க்கணும், எல்லாருமே சமமா நடத்தப்படணும், ஆனா இங்க நம்ம அடிமை மாதிரி தான் இருக்கும், ஏன் இப்படி இருக்கணுங்கிறது கொஞ்சமாவது யோசித்து பாருங்க, நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்க படக்கூடாதுன்னு நான் கூட நினைக்கல, ஆனா இப்போ உள்ள ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து
வந்து தெரிஞ்சிருக்குதுன்ட்டு நம்ம ஹீரோனியை பார்த்து சொல்ற அந்த கிழவி. நான் சொல்றதை இப்ப எல்லாருமே நல்லா கேளுங்க. ஒரு பிரெஞ்சுக்காரரு என்ன பார்த்து கேட்டாரு, நீ எப்ப சந்தோஷமா இருந்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நானுமே சொன்னேன் 14 வயசு வரைக்கும் மட்டும் தான் சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னேன். ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 14 வயசுல எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுவும் யாரு கூட கல்யாணம் நடந்துச்சு, அவங்களுக்கு எத்தனை வயசு எதுவுமே தெரியல. அன்னைக்கு நைட் எனக்கு கற்பழிச்சிட்டாரு. ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருக்கு வந்து வயசு 40, ஆல்ரெடி இவர் கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு. அப்பே என்னோட வாழ்க்கை வந்து பறி போயிருச்சு. இந்த மாதிரி யாருமே ஆகக்கூடாதுங்கிறத அவ பேசிக்கிட்டு இருக்கா. அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப நீங்க தண்ணி அடிக்க மலை மேல ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கீங்களா, அப்படி நானும் உங்களுக்கு முன்னாடி இறங்கியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பிரெக்னண்டா இருக்கும்போது மலை மேல ஏறி ஏறி இறங்கி நான் தான் வந்து தண்ணி பிடிச்சிருக்கேன். அப்படி ஏறி ஏறி இறங்கி மொத்தம் 19 குழந்தையில 12 குழந்தை தான் உயிர் பழச்சிச்சு. இந்த உட்காந்துருக்காளே இவளை பாருங்க, இவளுக்கு 12 குழந்தையில 5 குழந்தை தான் உயிர் பழச்சிச்சு. இவ மட்டும் யோக்கியமா, இவளுக்கும் 8 குழந்தையில 3 குழந்தை தானே உயிர் பழச்சிச்சு. உனக்கு 6 குழந்தையில 3 குழந்தை தானே உயிர் பழச்சிச்சு. நமக்கு ஏன் இவ்வளவு குழந்தை செத்து போச்சு, இதெல்லாம் ஏன் கொஞ்சம் கூட யாருமே யோசிக்க மாட்டீங்களா? இது எல்லாமே வந்து மாசமா இருக்கும் போது கூட நம்ம கீழ இருந்து மலை மேல போய் தண்ணி எடுத்து வரோம். ஏன் ஆம்பளைங்க எடுக்க மாட்டேங்காங்க? இதெல்லாம் யோசித்து பாருங்க. இதை வந்து நம்ம மாத்தியே ஆகணும், ஆம்பளைங்களும் தண்ணி எடுக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதையுமே காதுல வாங்காம அங்க உள்ளவங்க எல்லாருமே எழுந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம கிளவின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கிளவியும் அவ கூட இன்னொருத்தி வரான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவ பேர் இஸ்மரால்டா. இவங்க 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த இஸ்மரால்டான்னு சொன்னேன்ல, அவளுமே அந்த கிளவியை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நாங்க 2 குழந்தை பெத்துப்போம், வாரத்துல 2 தடவை நாங்க ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கிளவியுமே நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு கழுதையை வாங்கி விட்டாலும் உன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அது போக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற சூழ்நிலைகளுக்கு இதுதான் உண்மை. இப்போ அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் செமின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன்கிட்டயுமே போயிட்டு அவங்க அம்மா இருக்கால, அவங்க அம்மாவுமே செமியை பார்த்து இங்க பாரு லைலா வந்து நமக்கு வேணாம், லைலா வந்து நீ டைவர்ஸ் பண்ணிரு, நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் தங்கச்சி பண்ற வேலையில பாதி வேலை கூட அவ பண்ண மாட்டா, இவ நமக்கு வேணாம், இவ இருந்தானா நம்ம குட்டிச்சவரா போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு லைலா மட்டும் தான் வேணும், வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம செமியோட அப்பா, அதாவது நம்ம ஹீரோயினியோட மாமனார் இருக்கார்ல, அவருமே வந்துட்டு எனக்கும் செமி தான் வேணும், செமி கூட தான் இருப்பேன் நானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியுமே செமியை பார்த்துட்டு என்ன வெறுத்துட்டீங்களா, நீங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்க பாரு நான் உனக்கு கொஞ்சம் கூட வெறுக்க மாட்டேன், நீ எனக்கு லக்கி ஜாம், எங்க அம்மா சொல்ற மாதிரி நான் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், நீ வந்து எனக்கு தேவைதான், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே அந்த கிளவி வீட்டுக்கு போயிட்டு இங்க பாருங்கம்மா நம்ம வந்து ஒரு போராட்டத்தை கண்டிப்பா ரெடி பண்ணியே ஆகணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த தண்ணி பஞ்சத்தை ஒழிக்க முடியும், முக்கியமா இந்த ஆண்களோட அடக்குமுறையும் ஒழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயினியுமே இங்க பாருங்க, பசி பட்டினி பஞ்சம் இது எல்லாமே வரும்போது கண்டிப்பா ஆண்கள் வந்து நொந்து நூலாகி போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த கிளவியுமே ஆண்கள்ட்ட இருந்து கிடைக்கிற பாசம் சந்தோஷம் இது எல்லாமே வந்து நம்ம போராடி கொடுக்க போற குழாய் தண்ணி மூலியமா தான் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு இப்போ இவங்களோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தோம்னா, மலை மேல போய் ஏறி தண்ணி எடுக்கிறத விட கீழேயே ஒரு போர் போட்டு குழாய் போட்டு அது மூலியமா தண்ணி எடுக்கிறது மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, ஆண்களோட அந்த அடக்குமுறையை வந்து ஒழிக்கணுங்கிறதுக்கு மட்டும் தான் இப்ப போராட போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஹஸ்பண்ட் செமின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கிராமத்திலே ஒரு நல்லா படிச்ச ஆளுன்னு பார்த்தா நம்ம செமி மட்டும் தான். இவன் வாத்தியாரா இருக்கான் ஒரு ஸ்கூல்ல, அங்கேயுமே சின்ன சின்ன பிள்ளைகளாம் கூப்பிட்டு அவனுமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த கிராமத்திலயுமே வந்து ஒரு மசூதி ஒன்று இருக்குது, அந்த மசூதிக்கு தலைவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவரு கூட நம்ம செமியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க பிள்ளைகள் எல்லாருமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும், ஏன்னா அவங்களுக்கு கல்வியை கத்துக் கொடுக்கணும், கல்வி கத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சுயமா பேசுவாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த மசூதியோட தலைவருமே சொல்றாரு, இங்க பாரு செமி நீ சொல்றது எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, ஆனா இவங்க என்னதான் கல்வி கத்துக்கிட்டாலும் லாஸ்ட் எப்படி இருக்க போறாங்க, இந்த மாதிரி மேலை மேல போய் தண்ணி எடுக்கிறதும் சாப்பாடு ஆக்குறதும் எப்ப பாரு வந்து ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கிறதும் இது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குது, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது தலைவரே, இது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் மாறும், நம்ம வந்து குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் இவங்க இருக்கிற கிராமத்துக்குமே பல வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த கிராமத்தை வந்து டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஃபண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த கிராமத்து தலைவர்கிட்ட. அதையுமே வாங்கிட்டு நீங்க இந்த ஃபண்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்களால இந்த கிராமம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது, வாங்க உங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டவர்னு சொன்ன பாத்தீங்களா அவங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு அந்த கிராமத்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒரு செம்ம ஜோரா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த கிராமத்திலே இந்த டான்ஸ் வந்து ஃபேமஸ் போல, அப்படியே டான்ஸ் ஆடி மிரிக்கிறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சதும் அன்னைக்கு நைட்டு செமியுமே வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு புக்கை கொடுக்குறான். இங்க பாரு இது வந்து 1001 அரேபிய இரவுகள் புக்கு, இந்த புக்கை வந்து படி, இந்த புக்கில் வந்து காதலா இருக்கட்டும், ஒரு போர் முறைகளா இருக்கட்டும், எப்படி சமாளிக்கிறதா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், ஏன் உணர்வுகளா கூட இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா போட்டிருக்கோம், இந்த புக்கை நீ படி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த படத்துல நம்ம ஹீரோயினுமே நிறைய புக்கு படிப்பா, இந்த புக்கெல்லாம் படிச்சு மட்டும்தான் அவன் வந்து எப்படி போராடணுங்கிறத வந்து கத்துப்பா, நமக்கு என்ன வேணுங்கிறதையும் கத்துப்பா. இப்போ அடுத்த நாள் அங்க ஓடுற நதியிலையுமே வந்து அந்த கிராமத்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி துணி துவச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுமே சொல்றான், நான் அன்னைக்கு போராடணும்னு சொன்னது அது கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நம்ம அதை சகிச்சுக்கிட்டி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு பக்கத்துல உள்ளவளுமே நீ ஈஸியா சொல்லிடுவ லைலா, என் முகத்தை பார்த்தியா எவ்வளவு காயங்கள் இருக்குன்ட்டு, என் புருஷன் நேத்து நைட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான், எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, உடம்பெல்லாம் வலிக்குது, சொல்லக்கூட முடியல, உன் புருஷன் நல்லா இருக்கானா, எல்லாரும் புருஷன் அப்படி இருக்க மாட்டாங்க லைலா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த கிளவி, நம்ம கிளவின்னு சொல்லி பாத்தீங்களா, அவளுமே வந்து சொல்றா, இங்க பாருங்கடி, நல்லா முழிச்சுக்கோங்கடி, நல்லா தெளிஞ்சுக்கோங்கடி, நம்ம இப்படியே இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம அடிமையா மட்டும்தான் இருக்கணும், நல்லா பாத்துக்கணுங்கிற அன்பு இருக்காது, நம்மகிட்ட ஆசை மட்டும் தான் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த கிளவி. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ செமி வந்து அவனோட ஒய்ஃப் லைலாவை பார்த்து, இங்க பாரு லைலா, நீ வந்து ஒரு போரை தொடங்கி வச்சுட்ட, எல்லாருமே வந்து உன்னை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, மசூதியில இருந்து தலைவர் யாரு கூப்பிட்டாலும் சரி நீ வந்து போல்டா பேசு, அவங்க குரான்ல இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ நிறைய புக்ஸ் படிச்சிருக்க எனக்கு தெரியும், நீ வந்து போல்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி இப்போதைக்கு அதை விடு, வா நம்ம புக் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புக் படிக்க உட்காந்துறாங்க. அடுத்த நாளுமே இந்த டீ கடைக்கு பக்கத்துல நிறைய ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனுமே, இங்க பாருங்க நான் கேள்விப்பட்டது உண்மைதானா, நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாருமே வந்து தண்ணிக்காக போராட போறாங்களாம், நம்மளும் போயிட்டு தண்ணி எடுக்கணுமா, தண்ணி குழாய் போடணுமா இப்படிங்கிற மாதிரி சொல்லி போராட போறாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன்னு இன்னொருத்தன் சொல்றான். இப்படியே இவங்க கூடி கலந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பொண்ணுங்க வந்து இப்படிதான் இருக்கணும், பழங்காலத்துல இருந்து இப்படிதான் வருது, இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒருத்தி வேகமா ஓடுறா பாத்தீங்களா, இவ பேர் தான் இஸ்மரால்டான்னு சொல்லியிருப்பேன். இவளுமே அங்க கழுது கூட ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயுமே ஒரு லெட்டர் வாங்கிட்டு அவருக்கு கண்ணத்துல ஒரு உம்மா கொடுத்துட்டு அவளுமே வந்து ஓடி போயிடுறா. இவ எங்க போறான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா லைலா வீட்டுக்கு போயிட்டு லைலாவையுமே இழுத்துட்டு வந்து தனி ரூமுக்குள்ள உட்காந்து அந்த லெட்டரை வந்து வாசி அப்படிங்கிற மாதிரி லைலாட்ட வந்து கொடுக்குறா. அவளுமே வந்து அந்த லெட்டரை வாசிக்கிறா. ஆக்சுவலா இது என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு லவ் லெட்டர். இந்த லவ் லெட்டர் யாருக்கு வந்திருக்குன்னா இஸ்மரால்டுக்கு தான் வந்திருக்குது. இதை யாரு எழுதிருக்கான்னு பார்த்தோம்னா ஸ்லிம்ங்கிற ஒருத்தன் தான் எழுதியிருக்கான். இந்த லெட்டர்ல ஒரு வரி விடாம எல்லா வரியையும் அப்படியே ஒன் பை ஒன்னா வாசித்துக்கிட்டு இருக்கா. யார் நம்ம லைலா வாசித்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த லெட்டரையுமே வாசித்து முடிச்சிடறா. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு குழந்தைக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்குமே வயிறை வந்து பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன போட்டு நம்ம கிளவிதான். அப்ப அந்த குழந்தையோட அம்மான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே அந்த கிளவியை பார்த்துட்டு சொல்றா, நீங்க வந்து போராடணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு நான் மறுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா டெய்லி நைட்டு என் புருஷன் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு என்கிட்ட, நான் வந்து தோத்து தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம கிளவியுமே வந்து ரொம்ப ஐடியா கொடுக்குது. இங்க பாரு, நீ டெய்லி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாவும் வெள்ளைப்பூடவையும் அரைச்சி தலையில தேய்ச்சிக்கோ, அந்த நாத்தத்துல உன் பக்கத்திலேயே வர மாட்டான். அது மட்டும் கிடையாது, அதையும் மீறி வந்தாருன்னா குழந்தைய தூக்கி உன் பக்கத்துல படுக்க போட்டுக்கோ, அதையும் மீறி வந்தாருன்னா நான் வந்து உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல படுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றாருன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளவி சொல்லிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா நீங்க சொன்னது நல்ல ஐடியாவா இருக்கு, நான் இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே எழுந்து போயிடுறா. இப்போ அன்னைக்கு நைட்டு அந்த கிளவி சொன்ன மாதிரி அந்த ரெண்டு குழந்தைகளையும் தூக்கி நடுவுல போட்டு தூங்கிடுறா. இதை பார்த்து அவளோட புருஷனுமே வந்து வெளியே எழுந்து வந்துடுறான் வெறுப்புல. இவனுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவனுக்கு முன்னாடி நிறைய ஆம்பளைகள் எல்லாம் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து அவனுமே வந்துட்டு, இங்க பாருங்க நம்ம வீட்டு பொண்டாட்டிய நல்லா அடிங்க, அடிச்சு துன்புறுத்துங்க, நமக்கு கீழே தான் இருக்கணும் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே விடிஞ்சதும் சுத்தி எல்லா பொண்ணுங்களையும் உட்கார வச்சு நம்ம ஹீரோயினி லைலாலுமே வந்து ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த புக்ல லவ் உணர்ச்சிகள் இதை பத்தி போட்டிருக்குது. அதையுமே வந்து ஃபுல்லா ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தையுமே சொல்றா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என் அடுப்போட சூட்டையுமே ஹெவியா ஆக்கி விட்டுட்டு புருஷன் கூட வேற சேரக்கூடாது, ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க எல்லாரும் சிரிச்சு அப்படியே ஜாலியா பேசி சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. இப்போ திரும்பவும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வீட்டு பக்கத்துல இன்னொருத்தவங்களுமே இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரியுமே வந்து அவனோட ஹஸ்பண்ட் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் அவங்க குழந்தைகளுக்கு முன்னாடி. இந்த சவுண்டு நம்ம ஹீரோயினி வீட்டு வரைக்கும் கேக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செமியுமே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து போய் சொல்றான், இங்க பாருங்க இப்படி அடிக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பாவுமே, இங்க பாருப்பா அது என்னால முடியாது, அது அவனோட ஒய்ஃப், இது அவன் விஷயம், நம்ம போனோம்னா நமக்கு தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சதும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல ரெண்டு பிரிவா இருக்காங்க. ஒரு பிரிவுன்னு பார்த்தோம்னா பொம்பளைங்க எல்லாருமே வந்து நமக்கு அடிமை தான், நம்ம சொல்ற மட்டும்தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவு இருக்காங்க. இன்னொரு பிரிவுன்னு பார்த்தோம்னா யங் மேன், அதாவது இந்த இளம் பசங்க இப்ப கல்யாணம் முடிஞ்சவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோ மாதிரி, அவங்க எல்லாருமே வந்து நம்ம பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வாக்குவாதமா இருந்துகிட்டு இருக்கும்போது அங்க உள்ள தலைவருமே சொல்றாரு, இங்க பாரு சாமி, இப்ப இதுக்கு என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தண்ணி தான் பிடிக்கணும், தண்ணியை வந்து நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டேங்காங்க. பழையபடிக்கே வேணடா இதையே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிழவிங்க கூட்டத்துல இருந்து இது எல்லாத்துக்குமே அவனோட ஒய்ஃப் லைலா தான் காரணம், அவளை முதல்ல வெட்டிப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே செம்ம டென்ஷன் ஆகி போய் எல்லாருமே சண்டைக்கு போயிடுறாங்க. இப்ப அந்த சண்டையில இருந்து போங்கடா நீங்களும் உங்க இது இந்த கிழட்டு பையில சொல்றதை கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வெளியே வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கிழவியுமே கழுத மேல உட்காந்துட்டு அப்படி ஜாலியா வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம லைலாவுமே வந்து இந்த இஸ்மரால்டாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுன்னு சொல்லிருப்பால, அந்த லெட்டருமே வந்து எழுதி கொடுக்குறா. யாருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்லிம்ங்கிற ஒருத்தனுக்கு. அந்த கழுதையை கூட்டிட்டு வயசானவர் ஒருத்தர் வருவார்ல, அந்த லெட்டரையுமே அவர்கிட்ட கொடுத்து ஒரு உம்மா கொடுத்துட்டு இவளுமே வந்து ஓடி வந்துடுறா. இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே வந்து சந்தைக்கு வந்து போறாரு காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்படி காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தருமே வராரு. வந்ததுமே, இங்க பாரு என்னோட
என்னோட மாப்பிளைய வந்து உன் பொண்ணுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதுக்குன்னு கேட்டதுக்கு, நீங்க தான் லூசுத்தனமா போராட்டம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் பையன் வந்து உங்க வீட்டுல கஷ்டப்படவா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 பேத்துக்குமே வாக்குவாதம் ஆயிருது. இப்ப இவங்க 2 பேருமே சண்டையை போட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அவளுமே விறுவிறுன்னு வந்துட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃப் லைலா இருக்கா பாத்தீங்களா, அவ கூட சண்டைக்கு போறா. இங்க பாரு, ஒன்னாலதான் வந்து எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை இப்ப போயிட்டான், அவன் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, அவன் கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒன்னால மட்டும்தான் அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைலா கூட ரொம்பவுமே பயங்கரமா சண்டைக்கு போய்கிட்டு இருக்கா. இதையுமே நம்ம ஹீரோ வந்து வேடிக்கை தான் பாக்குறான். அவனால எதுவுமே பண்ண முடியல, எதுவும் பேசவும் முடியல. இதெல்லாம் பாக்குற நமக்குமே வந்து ஒரு கிராமத்துக்காண்டி இப்படி உழைக்கிற ஒரு பொண்ணு லூசுத்தனமா எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இதுக்கு வேற வழியே கிடையாது, நம்மளும் இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிராமத்துக்கு தண்ணி வரணும்னா அங்க உள்ள பஞ்சாயத்து போர்டா இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல தானே போய் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே கிளம்பி போறான். கிளம்பி போயிட்டு அங்க உள்ள ஒரு பஞ்சாயத்து போட்டு அங்க ஒரு ஆபீசர் இருக்காங்க, அங்க போயிட்டு இங்க பாருங்க, எங்க கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமா தண்ணி வரல, நாங்களும் வந்து கடிதம் திரும்ப திரும்ப எழுதி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், ஆனா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க உள்ள ஆபீசர்ஸுமே சொல்றாரு, இங்க பாருங்க, இப்போ உங்க கிராமத்துல தண்ணி இல்லதான், தண்ணி இல்லாதனால யாராவது செத்தா போயிட்டாங்க, எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க, அது மட்டும் கிடையாது, மலை மேல தண்ணி வருது, அந்த தண்ணியை போய் எட்டுவாங்களா, இதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல அந்த தண்ணினாலதான் இப்ப பிரச்சனை வருது, ஏன்னா அந்த தண்ணிக்கு வீட்டு பொண்ணுங்க மட்டும்தான் போயிட்டு தண்ணி எட்டு வராங்க, ஆம்பளைங்க போய் தண்ணி எடுக்க மாட்டானுங்க, அதே மாதிரி வீட்டு பொண்ணுங்க கர்ப்பமா இருக்கும்போது அந்த மலையில ஏறும்போது அந்த குழந்தையுமே வந்து செத்து போயிருது ஒரு சில குழந்தையெல்லாம், இதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க குழாய் கேட்கிறோம், தண்ணி கேட்கிறோம் அப்படி மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த ஆபீசருமே சொல்றான், நீங்க காலங்காலமா வந்து பரம்பரை பரம்பரையா இப்படிதானே இருக்கீங்க, இப்ப மட்டும் என்ன புதுசாகி போச்சு, வீட்டுக்காரிகளை நீங்க இப்ப எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி வைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆபீசருமே சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவனுமே எழுந்து வெளியே வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அவங்க அப்பா கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருமே சொல்றாரு, இங்க பாருப்பா, நமக்கு அமைதி வேணும், உங்க அம்மா காரிக்கு சுத்தமா லைலாவை பிடிக்கல, அது மட்டும் கிடையாது இந்த ஊருக்கே பிடிக்கல, அவங்க எல்லாருமே வந்து ஒதுக்கி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா உனக்கு உன் பொண்டாட்டியை உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் என்னோட லைலாவை வந்து ரொம்ப பிடிக்கும், என் மருமகளை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நீ ஒரு சின்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கொஞ்சம் அமைதியாவது நிம்மதியாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திரும்பவும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அதே மாதிரி அவங்க அப்பா இவங்க 2 பேரும் பேசுனதையும் நம்ம ஹீரோ நீ கேட்டுப்பா போல, அதையுமே வந்துட்டு இங்க பாருங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிருவேன், நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம செமி அதாவது நம்ம ஹீரோவுமே வந்து இங்க பாரு, நான் அப்படிலாம் பண்ணிட மாட்டேன், ஆனா நான் உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை வந்து நான் எழுப்பி விட்டேன், உன்னை இந்த கிராமத்துக்குள்ள எல்லாருமே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நீ தான் வந்து தலைமைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ கொஞ்ச நாள் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு ரொம்பவுமே வருத்தமாகி போயிருது, என்னடா நமக்கு சப்போர்ட் பண்ற புருஷனை இப்படி பேசுறானே அப்படிங்கிற மாதிரி ஆயிருது அவளுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு பஸ்ல இருந்து இறங்கி அந்த கிராமத்துக்குள்ளயுமே ஒருத்தன் வரான், அந்த கிராமத்து பக்கத்துலயுமே டீ கடை கிட்ட நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவனுமே அவங்கள பார்த்துட்டு இங்க பாருங்க இங்க கரீம் வீடு எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுல ஒருத்தருமே ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி இங்க பாரு கரீம் வீட்டை வந்து இவரு கூட்டி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அந்த குட்டி பையனுமே வந்து கரீம் வீட்டுக்கு வந்து கூட்டி போயிடுறான். ஆக்சுவலா இவன் பேர் என்னன்னு பார்த்தோம்னா சுபியான். இவன் எதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தோம்னா அந்த கிராமத்துல நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும்ல, அந்த பூச்சிகளை வந்து எழுத வந்திருக்கான். சரிடா, அப்ப கரிமை தேடி எதுக்குடா வந்திருக்கான்னு கேட்டோம்னா அந்த கரிமுங்கிறவன் வந்து வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு இருக்கான், இவன் வீட்டுல தங்குறதுக்காண்டி தான் சுஃபியானுமே வந்து அவன் வீட்டை தேடி வந்திருக்கான். இப்போ இந்த சுஃபியானை பத்தி அந்த டீ கடையில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க இது எல்லாமே சூழ்ச்சி, நம்ம வீட்டு பொம்பளைங்க வந்து இந்த கிராமத்தை பத்தி நியூஸ் எல்லாம் எழுதி வெளியிட்டு தண்ணியை வர வைக்கிறதுக்காண்டி தான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா அவங்க நமக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க, நம்மள மீறி எல்லாமே செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பொம்பளைங்க எல்லாரும் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இங்க பாருங்க அவன் ரொம்ப அழகா இருக்கான், அழகா இருக்கிறது மட்டும் கிடையாது, அவனை தேடி போயிட்டு நம்மளே வேமா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இதை கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வைக்கணும், இது அவனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளவின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து நம்ம லைலா வீட்டுக்கு போயிட்டு இங்க பாரு லைலா, நியூஸ் பேப்பர் எழுதுறவன் மலை மேல உட்காந்துருக்கான், நீ தண்ணி பிடிக்கிற மாதிரி போ, தண்ணி பிடிக்கிற மாதிரி போயிட்டு அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு, அவன் வந்து எழுதி நமக்கு வந்து தண்ணி வாங்கி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனிமே தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து வாளியெல்லாம் எடுத்துட்டு அவளுமே வந்து நடந்து போறா. அந்த மலை மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சுஃபியான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த நியூஸ் பேப்பர் எழுதுறவன், இவன் லைலாவோட எக்ஸ், லைலா வந்து முன்னாடியே லவ் பண்ணவன் தான் இவன். அப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதை பார்த்து சுஃபியானுமே ஓடி வந்துட்டு லைலா லைலா என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, இப்போதுக்கு நீ இங்க வந்த, இங்கெல்லாம் நீ வராத, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து விறுவிறுன்னு அழுதுகிட்டே போயிடுறா. வீட்டுக்குள்ள போனதுமே அந்த வாளியை டப்புன்னு போட்டுட்டு அவளுமே வந்து நின்றுட்டு இருக்கும் போது அவங்க மாமியார் இருக்கா பாத்தீங்களா, என்னாச்சு வாளி எப்படி டப்புன்னு போடுற, தண்ணி பிடிச்சிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைலாவுமே வந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. இன்னொரு பக்கம் இந்த சுஃபியான்ட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் செமியும் அந்த வீடு வாடகை கிட்டான் பாத்தீங்களா கரீம், இவங்க 2 பேருமே வந்து போய் பேசலான்ட்டு போறாங்க. அப்போ செமியுமே வந்துட்டு இங்க பாருங்க எங்க கிராமத்துல ரொம்பவுமே தண்ணி இல்லாம வறண்டு போயிருக்குது, தண்ணி இல்லாம எல்லாரும் சாகுற நிலைமைக்கு போறாங்க, ஒத்த புழு பூச்சி கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த சுபியான்னு சொன்ன பாத்தீங்களா அவனுமே சொல்றான்,
இங்க பாருங்க, உங்களை பத்தி நான் எழுதுறது இங்க வரல, நான் இங்க பூச்சிகளை பத்தி மட்டும்தான் எழுதுவேன், வேற எதை பத்தி எழுத மாட்டேன், உங்க கிராமம் அது உங்களோட விஷயம், எனக்கு வந்து அது தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மண்டகனமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா மண்டகசாய மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவனுமே அடிக்க போறான். அப்ப கரீமே, செமி இதெல்லாம் வேணாம், வா வா, எனக்கே இந்த வீட்டுக்கு வர வாடகை மூலியமா தான் கொஞ்சம் காசு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அதையும் நீ வரவிடமாக்கிறோ போல, வா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு லைலாவுமே தூங்கிட்டு இருக்கும்போது செமியுமே வீட்டுக்குள்ள வந்து நியூஸ் பேப்பர் எழுதுறவன்ட்ட வந்து நான் பேசினேன், அவன் ரொம்பவுமே மண்டகனமா இருக்கான், என்னமோ பட்டணத்துல இருந்து வந்துட்டேன்னு சொல்லி திமிரில் இருக்கான், அவனுக்கு சொல்றது எல்லாமே வந்து புரிய மாட்டேது, நம்ம விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொன்னேன், ஆனா அதுக்கெல்லாம் மறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இன்னொரு பக்கம் இவ அழுதுகிட்டே அப்படியே ரொம்பவுமே சோகமா தூங்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் அந்த சுஃபியான் பூச்சிகளை பத்தி எழுதுனான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான். அது பேக்ரவுண்ட்ல ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அவனோட வாய்ஸ் ஓடுது. என்ன சொல்றானா, இந்த ஒரு கிராமத்துல பூச்சிகள் எல்லாமே செத்து போய்கிட்டு இருக்குது தண்ணி இல்லாம, ஆனா தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, அங்க உள்ள ஆம்பளைங்க எல்லாருமே வந்து ஒரே இதுலதான் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த கிராமத்துல தண்ணி இல்லாம சின்ன சின்ன பூச்சிகள் செத்து போய்கிட்டு இருக்குது, பெரிய பெரிய பூச்சிகள் செத்து போயிருச்சுன்னா இந்த ஊரே சுடுகாடாயிரும், அதுக்குள்ள இந்த கிராமத்துக்கு அரசுகள் வந்து தண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறான். அதாவது இவன் என்ன பண்றானா, பூச்சிகள் சொல்றதை யார சொல்றான்னு பார்த்தோம்னா மனுஷனுங்களை சொல்லி தான் எழுதிக்கிட்டு இருக்கான். ஏன் பூச்சின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நியூஸ் பேப்பர் எழுத வந்திருக்கான்னு பார்த்தோம்னா மனுஷனுங்களை பத்தி தண்ணி இல்லாத பத்தி எழுத வந்தோம்னு சொன்னோம்னா இந்த கிராமத்துல யாருமே இவனை இருக்க விட மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் பூச்சின்னு சொல்லிட்டு எழுத வந்திருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இஸ்மரால்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து லெட்டர் எழுதலைலான்னு சொல்லிட்டு அவளையுமே லெட்டர் எழுத வச்சுக்கிட்டு இருக்கா. இவளுமே லெட்டர் எழுதுறது கவிதை ரொம்பவுமே வேகமா சொல்றனால லைலாவுமே இங்க பாரு பொறுமையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னாச்சு, ஏன் கோவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல எந்த கோவமும் கிடையாது, நீ லெட்டர் எழுதுறதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இஸ்மரால்டா சும்மா இல்லாம ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி எல்லாம் உறவுகள் இருக்கும், என்னென்ன பண்ணுவாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லைலாவுமே இதை கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தேவை லெட்டர் தான், லெட்டர் எழுதி குட்ட கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ரொம்பவுமே வேகமா கோவத்துல எழுந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனிக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால்ல யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனியோட அம்மா தான். இந்த போன் காலை யார் எடுக்கிறான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனியோட மாமியார் தான் எடுக்கிறா. எடுத்ததுமே ஏ லைலா உனக்கு போன் வந்திருக்குது, போனை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு லைலாவுமே போன் எடுத்துட்டு அம்மா நல்லா இருக்கீங்களாமா, ஏமா இவ்வளவு நாள் கால் பண்ணல, என்னாச்சு, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுமே லைலாவை பார்த்துட்டு என்ன லைலா புகுந்த இடத்துல போயிட்டு நீ ஒழுக்கமா இருக்க மாட்டியா, ஏன் போராட்டம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியாமே, உன்னாலதான் இந்த கிராமத்துல ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க லைலா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வெறுப்பு தட்டின லைலாவுமே விறுவிறுன்னு அவங்க மாமியார்ட்ட போயிட்டு இதெல்லாம் ஏன் எங்க அம்மாட்ட சொல்றீங்க, உங்களால அமைதியா இருக்க முடியாதா, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் லைலாவுமே வந்து அவங்க மாமனார் கூப்பிட்டுட்டு இங்க பாரு லைலா, நீ போராட்டம் பண்றதுல தப்பு கிடையாது, ஆனா இந்த போராட்டத்தை நாங்க முன்னக்கூடியே பண்ணிட்டோம், இந்த போராட்டம் பண்ணியும் வந்து எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறது எங்களுக்கு அன்னைக்கே தெரியும், அதனாலதான் நாங்க இப்ப வரைக்கும் அப்படியே அமைதியா இருக்கோம், நம்ம மேல அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, இதை விற்று அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட மாமனார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ நீ சும்மா இருப்பாளா, இங்க பாருங்க போராடுனா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும், அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும், நான் இந்த ஊருக்காக இந்த கிராமத்துக்காக நான் தண்ணி எடுத்து கொடுப்பேன், அதே மாதிரி குழந்தை பக்கிறதுக்கு மட்டும்தான் பொண்ணுங்கிறாங்கல்ல அதையுமே வந்து நான் தடை செய்வேன், கண்டிப்பா அடிச்சு நொறுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ செமின்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவனையுமே வந்து அவன் வேலை பார்க்குற ஸ்கூல்லையுமே வந்து கூப்பிட்டு இருப்பாங்க போல. செமியுமே வந்து அங்க உள்ள பிரின்சிபல் ரொம்பவுமே திட்டிட்டு இருக்காரு. இங்க பாரு ஒன்னாலதான் வந்து இங்க உள்ள குழந்தைங்க எல்லாருமே கெட்டு போதா, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி போராட்டத்தை வந்து தொடர்ந்தனா கண்டிப்பா அந்த ஸ்கூலை விட்டு நீக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, உன் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சும்மா இருக்க மாட்டாளா, ஒழுக்கமா இருக்க மாட்டாளா, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கப்புறம் என்ன பேச வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இங்க பாருங்க பிரின்சிபல் ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு இந்த வேலையே தேவை கிடையாது, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு வெளியே போயிடுறான். இப்ப அடுத்ததா இவனுக்கு கண்டிப்பா ஒரு வேலைன்னு ஒண்ணு வேணும், இவன் வேலையால தான் வந்து அவங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே வந்து பட்டணத்துக்கு போயிட்டு அங்க உள்ள ஒருத்தட்டையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் என்ன வேலைனாலும் செய்வேன், எனக்கு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது எப்பா தம்பி நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன் கையை பாரு பொம்பளை கை மாதிரி இருக்குது, ஒரு பொண்ணு கை மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டா இருக்குது, இந்த கையை வச்சுட்டு நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா உன்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது, உனக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கரீம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்துடுறான். இந்த கரீமை பார்த்ததுமே அந்த வேலை கொடுக்குறான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவருமே எழுந்து போயிடுறாப்ல. இப்போ கரீம் வந்து செமி பக்கத்துல உட்காந்துட்டு செமி நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். செமி என்னை பத்தி உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், என்னை விட நீ ரொம்ப நல்லாவே படிப்ப, ஏன் எனக்கு படிக்க கூட நீ தான் கத்து கொடுப்ப, அப்படி ரெண்டு பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தோம், ஏன் சின்ன சின்ன சண்டை வரும், அப்படி சின்ன சண்டை வந்தாலும் உடனே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துப்போம், அப்படி இருக்கும்போது ஏழாப்பு எட்டாப்புலயே வந்து எங்க அப்பா படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை எல்லாத்தையுமே எடுத்து கடையில போட்டு வித்துட்டாப்ல, என்ன அடிச்சு வேலைக்கும் துரத்தி விட்டாப்ல, என்னால படிக்க முடியல, ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், நீ படிச்சுட்டேங்கிற பொறாமலையும் இருந்தேன், ஆனா நீ இங்க உள்ள சின்ன பசங்களை எல்லாத்துக்குமே கல்வி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்க, இதை விட்டுறாத, எனக்காக விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு இது எல்லாமே சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அப்படின்ட்டு அவனுமே எழுந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம
அவனுமே வந்து பஸ் எல்லாம் இறங்கி அவன் கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா நம்ம ஹீரோனி லைலா இருக்கா பாத்தீங்களா, அவளுமே வந்து அப்படியே அவன் பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறா. கட்டி பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே சொல்றான், என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன், உங்களுக்காக மட்டும்தான் நான் எப்பவும் இருப்பேன், எங்கேயும் விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனியுமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா ஒரு இடத்துக்கு போறதுக்காண்டி. அதுக்கு பக்கத்துலயுமே வந்து இஸ்மரால்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து உட்காந்துருக்கா. இப்ப நம்ம ஹீரோனியுமே சொல்றா, சரி என்னாச்சு இப்படியே உட்காந்துருக்க, வேலையை பாரு, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் வரல, எங்கேயும் வரல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ லைலாவுமே வந்து, இது பொண்ணுங்க எல்லாத்துக்குமே வர சாதாரணமான பீரியட்ஸ் தான், இதனால ஒன்னும் ஆகாது, இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், வா போலாங்கிற மாதிரி, இல்ல நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் இந்த கிராமத்தோட தலைவர்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவர்கிட்ட ஒரு 2 பேர் வந்துட்டு, இங்க பாருங்க இந்த ஊர் ஆம்பளைகளுக்கு வந்து 2வதா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 30 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன், அதே மாதிரி உங்களை பத்தியும் நான் எல்லாமே வந்து சொல்லிட்டேன், அவங்களும் அந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு ரெடி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல இந்த ஒல்லியா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் யாருன்னு தெரியுமா, அந்த கிழவின்னு சொல்லியிருப்பேன்ல, அவனோட மகன் தான் இவன் பேரு நசீம். இங்க பாருங்க அந்த 30 பொண்ணுங்களையுமே வந்து நம்ம ஊர் ஆம்பளைக்கு இந்த ஊர் திருவிழா அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம லைலான்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து நிறைய முள்ளெல்லாம் பறக்கிட்டு இருக்கா. அப்படி பறக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த சுபியான்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, நியூஸ் பேப்பர் எழுதுறவன், அதாவது நம்ம ஹீரோனியோட எக்ஸ், அவனுமே வந்துடுறான். வந்ததுமே இங்க பாரு லைலா, நான் உன்னை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட லைலாவுக்குமே, சீ நீ இப்பெல்லாம் சொல்லாத, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அழுதுகிட்டு ஓடியே போயிடுறா. இப்ப அப்படி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்கும் போது லைலாவுமே நடுராத்திரி எழுந்து, செமி வாசமி உன்கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப இவங்க 2 பேருமே தனியா பேசிக்கிட்டு இருக்கும் போது லைலாவுமே வந்து, நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் தான் அந்த சுபியான், அதாவது நியூஸ் பேப்பர் எழுத வந்திருக்கால அவன் தான், அவனை நான் இப்பதான் பார்த்தேன், ஆனா இப்ப அவனை லவ் பண்ணல, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத செமி, ஆனா உன்னை தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ உன்னை மட்டும் தான் எப்பவும் லவ் பண்ணுவேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீ ஒருத்தனை லவ் பண்ணிருக்க, இது எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிருது. ஏன்னா நம்பிக்கை வச்சு ஒருத்தி கூட கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு இப்படி ஒண்ணு சொல்லும் போது ஒரு ஆம்பளைக்கு எப்படி இருக்கும், அதுதான் அவனுக்கு இருக்குது. அவன் ரொம்பவுமே கஷ்டப்படுறான், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியா நின்னுறான். அப்ப நம்ம ஹீரோனியுமே சொல்றா, இங்க பாரு, நான் உன்ட்ட மறைக்கணும்னு இல்ல, மறைக்கணும்னா நான் ஃபுல்லா மறைச்சிருப்பேன், ஏன் இப்போ உன்ட்ட சொல்லணும், உன்ட்ட சொல்லிடணும், உன்ட்ட மறைக்க கூடாதுன்னு என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அதனாலதான் நான் சொல்லிட்டேன், நான் தப்பானவ கிடையாது, நான் இப்போ உனக்கு மட்டும்தான், நான் உனக்கு எப்போ கல்யாணம் முடிச்சனோ அப்பல இருந்து நான் உனக்கு மட்டும்தான், அவன் கூட நான் வேற எந்த தப்பும் பண்ணது கிடையாது, முத்தம் மட்டும் கொடுத்துருக்கேன், அதை தவிர வேற எந்த தப்பும் அவன் கூட பண்ணது கிடையாது, என்ன நம்பு, நான் உனக்கு மட்டும்தான், உன்னோட மகாராணி தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதுமே கிளவிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பாட்டியம்மா, நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் தான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் எழுதுற வந்திருக்கான், அவனை லவ் பண்ணேன், அந்த உண்மையை எல்லாத்தையுமே வந்து என் புருஷங்கிட்ட வந்து சொல்லிட்டேன், அவன் ரொம்பவுமே கஷ்டப்படுறான், என்னை விட்டு போயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவுமே அழுகிறா. இதை பார்த்து அந்த பாட்டியம்மாவுமே, இங்க பாரு, லவ்ங்கிறது எல்லாத்துக்குமே வரும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, உன் கூட தான் உன் புருஷன் இருப்பான், செமி உன் கூட மட்டும் தான் இருப்பான், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ அன்னைக்கு நைட்டு ஆம்பளைங்க எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. அதாவது ஒரு 30 பொண்ணுங்களை வந்து இந்த கிராமத்தோட ஆம்பளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோவுமே வந்து உள்ள போறான். ஆனா நம்ம ஹீரோவை தடுத்து, நீங்க உள்ள போக கூடாது, உங்களை வந்து இந்த ஊர்ல இருந்து விலைக்கு வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த கிளவின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கிளவியோட மகன் தான் நசீம்னு சொல்லியிருப்பேன். அவன் கொடுத்த காசை எல்லாத்தையுமே இந்த கிளவி திரும்ப அவன்கிட்டயே கொடுக்குது. இங்க பாரு, உன் காசு ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது, இந்த காசு எப்படி சம்பாரிச்சு, இந்த காசு எனக்கு தேவை கிடையாது, இதுல சில காசை வந்து செலவழிச்சிட்டேன், அந்த செலவழிச்ச அமௌண்ட்டை திரும்ப உனக்கு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இதை நினைச்சு ரொம்பவுமே வருத்தமா உட்காந்துருக்கான். அப்படியே அவங்க அப்பா கிட்டையுமே வந்து இது எல்லாத்து உண்மையும் வந்து சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவுமே, இங்க பாரு, இது நமக்குள்ளே இருக்கட்டும், இது எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறதா, இதுல பெருசா எடுத்துக்காத, யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எழுந்து போயிடுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனி லைலான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவ வந்து இஸ்மரால்ட வந்து ஒரு லெட்டர் வரும் பாத்தீங்களா, அந்த லெட்டர் ஸ்லிம்மு மாதிரியே எழுதி, அந்த லெட்டர் அந்த கழுது கூட ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அதாவது நம்ம இஸ்மரால்டா கூட லெட்டர் கொடுப்பார்ல கழுதக்காரரு, அவர்கிட்ட கொண்டு போய் அந்த லெட்டரை வந்து கொடுக்குறா. இவ கொடுக்கறதையுமே வந்து நம்ம இஸ்மரால்டா வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாத்துறா. இதை பார்த்ததுமே விறுவிறுன்னு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க கொடுத்த லெட்டர் எல்லாமே வந்து அவதானே கொடுத்தா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்துட்டேன், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் மௌனமாகி அப்படியே அவர் நடந்து போயிடுறாரு, எந்த பேச்சும் பேசாம. இப்போ ரொம்பவுமே வேகமா ஆக்ரோஷத்தோட அந்த இஸ்மரால்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே லைலா வீட்டுக்கு வந்து லைலாவை கூட்டி போயிட்டு, இங்க பாரு, இந்த லெட்டர் கொடுத்தது நீ தானே, நீ ஏன் இப்படி பண்ண, ஏன் என்ன ஏமாத்தன அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல, நீ அந்த லெட்டரை வாங்கினா தானே அந்த பெரியவருக்கு உமா கொடுப்ப, அதனாலதான் அந்த லெட்டரை வந்து நான் எழுதி கொடுத்தேன், அவரும் அந்த
லெட்டர் கலக்குனா அவருக்கு அந்த கிஸ் கிடைச்சிருக்காது, அதனாலதான் கொடுத்தேன், இதை தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதை விட நமக்கு முக்கியமான வேலை இருக்குது, வா நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிராமத்தோட பொம்பளைங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தும் போர்வையில என்னமோ எட்டு வராங்க. அது என்னன்னே தெரியல. இவங்க எல்லாருமே எட்டு வந்து அந்த டீ கடை வாசம் முன்னாடி தலைவர் இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த போர்வை எல்லாத்தையுமே விரிச்சு அதுக்குள்ள இருந்து முள்ளு முள்ளா ஒண்ணு எடுத்து அதை ஒரு கிணறு மாதிரி ஆக்கி வெள்ளை துணியில எழுதி அதையுமே வந்து அந்த கிணறு மேல வந்து ஒட்டுறாங்க. இதை பார்த்து அங்க உள்ள தலைவரா இருக்கட்டும் பெரியவரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல உள்ள கரீமை கூப்பிட்டு, கரீம் இதுல என்ன எழுதி இருக்குது வாசி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்க மனசு எல்லாமே இந்த வறண்டு போன முள்ளு மாதிரி தான் இருக்குது, அதாவது வறண்டு போன கிணறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள பொம்பளைங்க எல்லாருமே அந்த கிணறு சுத்தி, அதாவது அந்த முள்ள சுத்தி உட்காந்துடுறாங்க, உட்காந்து போராட்டத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியுமே அப்படியே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் செமின்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே வந்து உட்காந்துருக்கான். சரி இவங்க 2 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னா நம்ம செமிக்கு பின்னாடி நம்ம ஹீரோனியோட எக்ஸ்ன்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே வந்துடுறான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோனிக்குமே எப்படி இருக்குன்னா, அடங்க ஒய்யால என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேடா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோ செமியுமே வந்து இவன் இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா இவங்க ஒரு கிணறு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை எல்லாத்தையுமே அந்த கிராமத்து ஆம்பளைங்க எல்லாருமே அடிச்சு நொறுக்கி தீய வச்சு விட்டுறானுங்க. இப்படி அடுத்த நாள்னு பார்த்தோம்னா இந்த மசூதியோட தலைவர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு அங்க உள்ள பொம்பளைங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு, அதுல நம்ம ஹீரோனி இருக்கா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு, இங்க பாருங்க நீங்க பண்றதெல்லாம் தப்பு, இந்த கிராமத்துல காலங்காலமா பொம்பளைக்கு தான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு தண்ணிக்காண்டி இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தக்கூடாது, ஆம்பளைங்க எல்லாருமே வெறுப்பு தட்டி போயிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினியுமே ஒரு 2-3 புக்கு வச்சிருக்கா. அந்த புக்கு அதாவது குரானுன்னு சொல்லுவாங்க, அந்த புக்ல எல்லாத்துலயுமே ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி வச்சிருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரி எல்லாமே டீடைல்ஸா இருக்குது. இது எல்லாத்தையுமே வாஸ்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த மசூதியோட தலைவருமே, ஓ இந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா, ஓகே நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செமி நம்ம ஹீரோ வந்து அந்த சுபியான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனை கொல்றதுக்காண்டி ஒரு கத்தி எட்டு போறான். அந்த நேரத்தில் நம்ம சுபியானுமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன கொல்ல போறியா, கொன்னுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, டைவர்ஸ் ஆயிருச்சு, நான் வந்து உன்னோட பொண்டாட்டி லவ் பண்ணேன் தான், ஆனா இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி லவ் பண்ணேன், சின்ன வயசுல லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, நீ அவளை ரொம்ப லவ் பண்றியாமே, ரொம்ப ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. எல்லாருமே இந்த ஊரே இந்த கிராமமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்குது. பயப்படாத, நான் உன் பொண்டாட்டியை லவ் பண்ணி கூட்டி போலாம் தான் நினைச்சேன், ஆனா உன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காவ, அவளை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு போய் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவுமே வந்துட்டு அவன் கையில இருக்கிற கத்தியை தூக்கி போட்டு, இங்கே பாருமா அவனே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த மசூதியோட தலைவர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவருமே அவங்க வீட்டுல போயிட்டு அவரும் மனம் உடஞ்சு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த மசூதியோட தலைவரோட ஒய்ஃப் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே சொல்றாரு, அந்த சூனியக்காரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாடம் கத்து கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப அவருமே சொல்றாரு, நீ ஏன் மத்த ஆம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணா நடந்துக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஓ நீங்களும் மாறிட்டீங்களா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான், இதுக்கு ஒரு வழியை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம தண்ணி எடுக்க போவோம் மலை மேல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம நைட்டு நேரத்துல வாளி எடுத்துட்டு அவனுமே மலை மேல போயிட்டு தண்ணி இறக்கிறான். ஆனா அந்த தண்ணி இறக்கிறதுக்குள்ள 2-3 தடவை கீழே விழுந்து எப்படியோ ஒரு வழியா தண்ணி எட்டு கீழே வந்துடுறான். கீழே வரும்போது வீட்டு பக்கத்துல நம்ம ஹீரோட ஒய்ஃப் லைலாவுமே வந்து நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே மேல போறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லையே பக்கத்துல ஹைவே இருக்கும், அது வழியாவும் போலாமே, போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எப்பா சாரி எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் மலை மேலே ஏறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம லைலாவுமே சிரிச்சுக்கிட்டே, நீங்களும் எங்க கூட வந்து சேர்ந்துட்டீங்களா அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா உங்க கூட நானும் போராட்டத்துல சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே சந்தோஷத்தோட அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க இஸ்மரால்டா அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, இவங்க 2 பேருமே வந்து அந்த கழுதை மேய்ச்சிக்கிட்டே ஒருத்தர் லெட்டர் கொடுப்பாரு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்ககிட்ட சாக்லேட் வாங்குறாங்க. அப்படி சாக்லேட் வாங்கும்போது அந்த ஒரு வயசானவருமே இஸ்மரால்டாவை ரொம்பவுமே உத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவளுமே சொல்றா, 3 முட்டாய் கொடுத்து வேலையை முடிச்சிடலான்னு பாக்குறானா, அவன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா, நீ அமைதியா இருக்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்குது, ஒரு ஆணுன்னு இருந்தா ஒரு பொண்ணை வந்து பார்க்கதான் செய்வாங்க, அதுலலாம் தப்பு கிடையாது, நம்ம வந்து அதை மீறி போனா தான் அதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ இஸ்மரால்டாவுமே வந்து சரி உனக்கு இவ்வளவு காசு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி உனக்கு ஸ்லிம் தெரியும்ல, அவனோட ஒய்ஃபுக்கு வந்து நான் தான் வந்து துணி தச்சு கொடுத்தேன், அதனாலதான் இவ்வளவு காசு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ எந்த ஸ்லிம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நம்ம ஸ்லிம் இங்க இருந்து வந்து வேலைக்கு போயிருக்கலாம் பட்டணத்துக்கு, அவனை தான் சொல்றேன், அவனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்த இஸ்மரால்டாவுமே ரொம்பவுமே மனம் உடஞ்சு போயிடுறா. என்னடா இவ்வளவு நாள் லெட்டர்லயே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கஷ்டமாயி போயிருதா. என்னதான் இருந்தாலும் நேர்ல பக்கத்துல லவ் பண்றதை விட லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த லெட்டர்லயே லவ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த லவ்வா இருக்கட்டும், இந்த லவ் சொல்றதுக்கு புகழ்றதுக்கு வார்த்தையே கிடையாது.
இப்ப அவளுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கா. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மசூதியோட தலைவருமே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த டீ கடையில நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே அந்த தலைவரை பார்த்துட்டு கேட்கிறாரு, என்னாச்சு, நீங்க அந்த வீட்டு பொம்பளைகளை எல்லாத்தையுமே வந்து பேசி மாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு என்னவோ மாறுற மாதிரி தெரியல, மாறுவாங்க, ஆனா இந்த வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாறுவாங்க, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே நடந்து போயிடுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கிழவியோட மகன் நசீம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். அப்போ விறுவிறுன்னு அந்த கிழவி வந்துட்டு, நசீம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, முத எழுந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நசீமுமே, இங்க பாரு நீ அமைதியாரு, நீ ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா நான் பொம்பளை தான், ஃபர்ஸ்ட் நீ எழுந்துடுறா, உன்னை பெத்தது யாரு, நான் தான்டா, நானும் உங்க அப்பாவும் இல்லனா நீ இங்க பிறந்திருக்கவே மாட்ட, இப்ப நீ இருக்கிறதுக்கே நாங்க தான் காரணம், யாரை பார்த்து முக்காட போடணும்னு சொல்லிட்டு இருக்க, உங்களுக்காண்டி எல்லா பொண்ணுங்களும் முக்காட போட்டுட்டு இருப்பாங்களா, அந்த காலத்துல முக்காடு எதுக்கு போட்டாங்க, அடிமையில இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காண்டி தான் நாங்க பொம்பளை எல்லாருமே வந்து முக்காடு போட்டோம், ஆனா நீ முக்காடு போட்டா நாங்க அடிமை நினைச்சுப்பையா, அப்படி எல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இடமே கிடையாது, நீங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த சுபியான் சொல்லியிருந்தால அவனுமே வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே வந்துட்டு, இங்க பாரு நாளைக்கு வந்து அறுவடை திருநாள் இருக்குது, நீ அங்க கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அங்க வந்தா உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் இந்த கிராமத்து ஆம்பளைங்க, இந்த கிராமத்து தலைவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமத்து ஆம்பளைகளுக்கு ஒரு 30 பொண்ணுங்களை கூட்டி வந்து கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராமத்து பொம்பளைங்க சும்மாவா இருப்பாளுங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு, இங்க பாருங்க நம்ம விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளை கண்டிப்பா அந்த அறுவடை திருநாள் பண்டிகைக்கு வந்து போக விட மாட்டாங்க, அதுக்கு நம்ம வேற வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க அங்கேயே. இப்போ அந்த கிராமத்தோட சந்தையை தான் காமிக்கிறாங்க, அங்க எல்லாமே ஆர்ப்பாட்டமா இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கிராமத்து ஆம்பளைங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு கட்டத்துல. ஏன்னா இவங்களுக்கு புது பொண்ணு 30 பொண்ணுங்க வேற வராங்கல்ல, அவங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இந்த கிராமத்து பொம்பளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே இந்த அறுவடை திருநாள்ல வந்து டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த முக்காடு போட்ட பொம்பளைங்க எல்லாருமே வரும்போதே குதிரையில இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு குகைக்குள்ள கூட்டி போய் அடைச்சு வச்சிடறாங்க. இது எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கிராமத்து பொம்பளைங்க தான். இப்ப ரொம்பவுமே சந்தோஷத்துல இந்த கிராமத்து ஆம்பளைங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இந்த கிராமத்து பொம்பளைங்க வரமாட்டாங்கிறதுல. இப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு முக்காடு போட்டு எல்லாருமே கிராமத்து பொம்பளைங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்க உள்ள கிராமத்து ஆம்பளைங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இவளுகளை தான் வந்து கோயில போட்டு அடைச்சு வச்சமே, எப்படி இவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இவங்களுக்கும். இப்போ இந்த கிராமத்து பொம்பளைங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல நம்ம ஹீரோனியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு சூப்பரா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ரகமா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறதுக்கே. நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் பழைய காலத்து ட்ரெஸ்னாலே நமக்கு பிடிக்காது, ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பாருங்களேன், பழைய காலத்து ட்ரெஸ் தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்ட்டு. இப்போ இந்த கிராமத்து ஆம்பளைங்களுக்குமே எப்படா இவளுக்கு வந்தாளுங்கன்னு சொல்லிட்டு டவுட் ஆகி போய் அந்த குகைக்குள்ள போயிட்டு அந்த முக்காடை எடுத்துட்டு பாக்குறாங்க. எல்லாருமே குட்டி பசங்க, அதாவது நம்ம அந்த கிராமத்து பொம்பளை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மகங்க பொண்ணுங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த டான்ஸ் எல்லாருமே மக்கள் எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம காதலியோட எக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்காண்டி தான் நம்ம ஹீரோவுமே வந்து லாஸ்டா போறதான் போற இந்த ஒரு டான்ஸ் உன்னோட முன்னாள் காதலி வந்து பாத்துட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த கிராமத்தை பத்தி லாஸ்டா கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது, அதையுமே எழுதுறான். எதையுமே எழுதி முடிச்சதும் இந்த சுபையான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே அங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் போடுற இடத்துக்கு போயிட்டு அங்கேயுமே அதை ஒரு நியூஸா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா இவன் ஒரு பயங்கரமான பதவியில தான் வந்து இருக்கான். இப்படி அடுத்த நாள் நைட்டு பார்த்தோம்னா சுபியான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான். ஹீரோ கையில கொடுத்ததுமே அவன் கிளம்பிடுறான். அதையுமே நம்ம ஹீரோ ரீட் பண்ணி பார்க்கறான். அப்பதான் தெரியுது இந்த கிராமத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்து வந்திருக்குது, இது எல்லாமே அரசு அளவுல பெரிய அளவுல போயிருச்சு அப்படிங்கிறது தெரியுது. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அந்த நியூஸ் பேப்பரை விறுவிறுன்னு அவங்க வீட்டுக்குள்ள விட்டு போயிட்டு எல்லாருமே உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாருங்க இந்த கிராமத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு, இது எல்லாமே வந்து அரசுக்கு தெரிஞ்சு போச்சு, அரசு வந்து இதை மூடி மறைக்கணும், அதுக்காண்டி இந்த கிராமத்துல எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அதை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் இந்த கிராமத்துக்கு நிறைய ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க, அதாவது தண்ணியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த நியூஸ் எழுதுருவேன் சுபியான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவனோட முன்னாள் காதலி யாரு, நம்ம ஹீரோயினி, இவளுமே வந்து ஒரு பூ எடுத்து கொடுத்துறா, ஜன்னல் வழியா கொடுத்துட்டு அவளுமே போயிடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினி எப்படியோ ஒரு வழியா கிராமத்துக்கு வந்து தண்ணி வர வச்சுட்டா. தண்ணி வந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டு வேற ரகமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊரு கிராமத்து மக்கள் எல்லாரும். அது மட்டும் கிடையாது, இந்த இஸ்மரால் டான்ஸ் சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவளோட பேக்கு எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஒட்டுமொத்த கிராமத்தை விட்டுமே வெளியூருக்கு போலான்னு சொல்லிட்டு அவளுமே வந்து போய்கிட்டு இருப்பா. அப்படி போறவள்ள அந்த ஸ்லிம்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அதாவது ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா லெட்டர் மூலியமா, அவனுமே உட்கார்ந்துருப்பான். அவனுக்குமே காதை காட்டி 2 குடுப்பு கொடுத்துட்டு அந்த லெட்டர் கொடுக்குற பெரியவருமே ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்குமே வந்து ஒரு உமாவும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவளுமே அப்படியே கிளம்பிடுறா. இப்போ தண்ணி வந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல நம்ம ஹீரோயினியுமே இருப்பா. அதுல இஸ்மரால்டா எழுதின லெட்டர் வந்து நம்ம ஹீரோயினிய கைக்கு வந்து கிடைக்கும். அதையுமே ரீட் பண்ணுவான். அதுலயுமே அவ என்ன எழுதிருப்பானா, ரொம்ப நன்றி எனக்கு வந்து கல்வி கத்து கொடுத்ததுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர் எழுதி கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிக்கா, நான் வந்து போயிட்டு
போயிட்டு வரேன் இந்த ஊரை விட்டு, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இது மூலியமா நமக்கு என்ன புரியுதுன்னா, கல்வி இருந்தா போதும், தண்ணி இல்ல எதையும் வாங்கலாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதனால கல்வியை மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கூட்டான ஒரு வேற ரகமான மூவி தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மூவி எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு மூவியும் நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.